காங்கிரஸ் பாஜக குறித்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லும். என்னன்னா, எங்களுடைய தலைவர்களை தான் அவங்க திருடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு பற்றாக்குறை. காந்தியை ஸ்வச் பாரத்துக்காக ஐக்கானாக அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒற்றுமைக்கான இதாக சர்தார் பட்டேலை திருடிக்கிட்டாங்க. இது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பாஜக என்ன சொல்லணும்னா, நாங்கள் உரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தது. நேரு குடும்பத்தை தவிர்த்த எல்லாருக்கும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணாப் முகர்ஜிக்கு உட்பட பாரத ரத்னா பாஜக அரசு தான் கொடுத்தது. இப்போ அதே போல ஒரு காங்கிரஸ் கட்சியின் தனிப்பெரும் தலைவராக ஒரு காலத்தில் இருந்தவர், இந்தியாவுடைய முதல் மற்றும் ஒரு இந்தியராக முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவருக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய ஜனாதிபதி மாளிகையில மார்பளவு சிலையை திறந்து வச்சிருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்க? நல்ல செய்தி. ராஜாஜி என்று அழைக்கப்படுகின்ற சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், சிறந்த நிர்வாகி, பிலாசபர். இந்த ராமாயண மகாபாரதத்தை மிக எளிமையான தமிழ்ல அவர் எழுதியிருக்கார். சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து. நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன், அப்பா படிக்க கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன சாதாரண பள்ளிக்கூட மாணவன் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமைப்படுத்தி எழுதியிருக்கார் ராமாயணத்தை மகாபாரதி சுருக்கமாக. அவங்க எழுதின பாடல் ஐநா சபையில பாடினாங்க MS அம்மா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அப்போ ஒரு கீதையுடைய ஒரு சாராம்சத்தை ஒற்றை வரியில் அழகா சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அதுக்கான கீதை வரியை எடுத்து கோட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பிலாசபர். நீங்க சொன்னபடி நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 47 48 வரைக்கும் மவுண்ட் பேட்டன் தான் கவர்னர் ஜெனரலாக தொடர்கின்றார். அதன் பிறகு 48 அவரை அமிச்சாச்சு. நம்ம சட்டத்தை எழுதுவதற்காக எல்லாரும் சேர்ந்து சட்ட மேதைகள் நூற்றுக்கணக்கான பேர், அம்பேத்கர் உட்பட நூற்றுக்கணக்கான பேர், அவர் ஒருத்தர் சேர்ந்து சட்டத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது 1950 ஜனவரி 26 சட்டம்லாம் நிறைவடைந்து நம்ம நாடு ரிப்பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த இடைப்பட்ட 2 வருட ஆண்டு காலம் முழுக்க நம்ம நாட்டினுடைய தலைமை பொறுப்பை இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அந்த பொறுப்புல வழிகாட்டிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைவர், தேசிய தலைவர். இன்னும் சொல்ல போனோம்னா 1939 வெள்ளைக்கார அரசாங்கம் பண்ண ஒவ்வொரு மாகாணத்துக்கு தனியாக தேர்தல் நடத்தி அந்த மாகாணத்துல பிரீமியர் தான் இப்போ உள்ள CM போல மாகாண அரசியல் அவங்க மேற்கொள்ளலாம். அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சில மாகாண அரசியல் அந்த போட்டியிட்டு இவர் முதலமைச்சராக, அப்போ பிரீமியர் என்று சொல்லுவாங்க, அந்த முதலமைச்சராக இருந்து பல ரெஃபார்ம்ஸ், ஏகப்பட்ட ரெஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கார். நீதி கட்சியோ மற்ற இப்போ உள்ள திராவிட கழகமோ செய்யாத பல சீர்திருத்தங்களை ராஜாஜி தன்னுடைய ஆட்சி காலத்தை மெட்ராஸ் ராஜதானியை செஞ்சிருக்காரு. அதை எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். அர்ஜுன ஆலய பிரவேசம் அவருடைய ஆட்சியில நிறைய இருக்கு. அப்ப சொன்னா அதே பெரிய கதையா போகும், அதெல்லாம் நான் சொல்லல. ஆக இஸ் ரெஃபார்மிஸ்ட், பிலாசபர், ரெஃபார்மிஸ்ட். அப்படி அவர் செய்த சீர்திருத்தங்களை அப்படி பட்டியலிட்டு கொண்டே போலாம், ஏகப்பட்டே பண்ணியிருக்காரு. நாம இன்னைக்கு பார்க்குறோம் ஈவினிங் காலேஜ், டே ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், அந்த முறை அதெல்லாம் அவருக்கு கொடுத்த ஐடியா. இந்த மாதிரி பல ஆலோசனை கொடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருந்தது. லோக்கல் இன்னைக்கு தமிழுக்காக பெரிய ஏதோ சாதிச்சா சொல்றாங்க இல்லையா, தமிழ் மீடியத்துல படிக்க முடியும் என்கின்ற கொள்கைய ரீதியான முடிவு கொடுத்ததே ராஜாஜி தான். பல விஷயம் சொல்லிக்கொண்டே போலாம். சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ் மாநிலத்துக்கு நடந்த தேர்தலில் அவர் CM ஆகிறார். அப்பயே இதே போல சீர்திருத்தங்கள் தொடர்கின்றன. நம்ம நாட்டில் இப்ப ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் வொகேஷனல் ட்ரைனிங் இருக்கும், வொகேஷனல் எஜுகேஷன் இருக்கும். இன்றைக்கு தான் +2ல நம்ம பார்க்குறோம் அந்த வொகேஷனல் ட்ரைனிங் பத்தி சில பாடம் வந்திருக்கு. அப்பயே அதற்கான ஒரு அச்சாரம் போட்டார். ஆனா இவங்க இவங்களுக்கு என்ன, எப்பயுமே தோலை தொட்டு பார்ப்பாங்க, ஜாதி, உடனே குலக்கல்வி என்று சொல்லி அவரை ஒரு அவதூறு பரப்பினார்கள். அந்த அளவுக்கு அவர் உடனே டீசெண்டா இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பதவிக்காக ஆசைப்பட்டு வரக்கூடியவர் கிடையாது. இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவருக்கு நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் சிலை திறந்திருக்கிறார்கள். அதனால நாம் பாராட்டுகிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சி கலைச்சிருன்னு சொல்லி காந்தி சொன்னார், ஆனா யாரும் கேட்கல. அதே பெயரை வைத்துக் கொண்டு ஆட்சி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் நினைச்சாங்க பல பேர், நேரு உட்பட பல பேர். அப்ப பல கொள்கைகளை எதிர்த்திருக்கார் அவர். ஒரு காலகட்டத்தில்
காங்கிரஸுக்கு மாற்றாக சுதந்திரா பார்ட்டி ஆரம்பிக்கிறார். காங்கிரஸுக்கு மாற்றாக சில எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். ஒரு பலமான தேசிய நலன் கொண்ட ஆரோக்கியமான எதிர்க்கட்சி தான் ஜனநாயகம் நல்லா இருக்க முடியும். அதற்கு முன்னுதாரணமாக ஸ்வராஜ்யா பார்ட்டி ஆரம்பிக்கிறார், சுதந்திரா பார்ட்டி ஆரம்பிக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நேருடைய பீரியட்ல வந்து சோசியலிசம் தான் உச்சகட்டத்தில் இருந்தது. எங்க பார்த்தா சோசியலிசம் சோசியலிசம் என்று சொல்லி கொண்டிருந்தார். அந்த சமயத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய ஃப்ரீ மார்க்கெட் பத்தி ராஜாஜி பேசினார். இல்ல ஒரு பெரிய புரட்சி, நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவருக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் இப்போ உள்ள மோடி அரசு கொடுத்திருக்கின்றது என்று இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தான் பேசினார், இந்த மெக்காலே சிந்தனையிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகள் நாம் குறிவைத்து வேலை செய்யணும், அந்த சிந்தனையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும்னு ஒரு பொறியாளர், பிரிட்டிஷ் பொறியாளர், அவருடைய சிலை வந்து அந்த ஜனாதிபதி மாளிகையில எட்வின் லூட்டியன் அப்படின்னு அந்த சிலையை அகற்றி விட்டு தான் அங்கு ராஜாஜியை வச்சிருக்காங்கிறப்ப நமக்கு இன்னும் கூடுதல் நிச்சயமாக இந்த காலனியத்துவ எச்சங்களை நீக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி மோடி அவர்கள் ஸ்வச் பாரத்ல ஒரு முக்கியமான வேலையாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்களே ஸ்வச் பாரத், அது வந்து ராஜபாதை 5ஆம் ஜார்ஜ் அந்த ராஜாவுக்கான பாதை என்று இருந்ததை வந்து அதை கர்த்தவிய பாத் என்று மாற்றினார். ராஜ்பவனே இதே போல பெயர் மாற்றியிருக்கிறார். பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்தையும் வந்து இதே போல கடமைக்கான அலுவலகமாக மாற்றி, இப்படி பல மாற்றங்கள். இதெல்லாமே வந்து வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல. இதே போல பாம்பே அங்க இருக்கக்கூடிய இந்தியா கேட், 5ஆம் ஜார்ஜ் இருந்த இடத்துல வந்து இப்ப நேதாஜிக்கான சிலை, இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த காலனிய அடிமைத்தனமான எண்ணங்களை அகற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கார். அதில் இது ஒரு முயற்சியை நம்ம பார்க்க முடியும். வெள்ளக்கார ஆட்சி காலத்துல கொல்கத்தா தலைநகராக கொண்டு இந்திய அரசாங்கம் இருந்தது, அந்த பிரிட்டிஷ் இந்தியால. கொல்கத்தால டெல்லிக்கு வரும்போது டெல்லிக்கான நகரை திட்டக்கூடிய என்ஜினியர் இருந்த லூட்டியன்ஸ், அவருடைய சிலையத்துக்கு ஜனாதிபதி மாளிகையில் இருக்கணும். ஆகவே அடிமைத்தனத்தின் எச்சங்களை நீக்குவதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அம்சமாக இதை பார்க்கிறோம். எந்த வகையிலும் ஒரே கல்ல 2 மாங்கா, ஒரு அடிமைத்தனத்தின் காலனி எச்சத்தை நீக்கி இருக்கிறார்கள், நாட்டின் பெரும் தலைவருக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பாராட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில பிறந்த ஒருத்தர், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் தன்னுடைய திறமைகளால, உழைப்பால, தேசபக்தியினால ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக நினைத்து நாம் பெருமைப்படுகிறேன்.